Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம reproductive health chapterல methods of contraceptions பார்க்க போறோம். So contraceptions அப்படிங்கிறதே prevention of pregnancy தான். இந்த population explosion எல்லாம் control பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட். ஓகே. Contraceptives அப்படிங்கிறது method to prevent pregnancy. Pregnancy-யை prevent பண்ற methods-ஐ நம்ம contraceptives அப்படிம்போம். அதாவது fertilization நடக்கக்கூடாது. எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுதான் இங்கே வந்து நோக்கம். ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் வந்து ஐடியலாக எல்லாருமே அக்செப்டபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும்? ஃபஸ்ட்டு ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும், ரெண்டாவது இஃபெக்டிவாக இருக்கணும். அதாவது ப்ரெக்னன்சியை கண்டிப்பாக இது வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ப்ரெக்னன்சி வந்துடும் இல்லையா? ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி இஃபெக்டிவாக இருக்கணும், ரிவர்சிபிளாக இருக்கணும். சில கேஸில் சில சமயங்களில் வந்து சிலருக்கு வந்து குழந்தைகள் அப்போதைக்கு தள்ளி போடுவாங்க, திருப்பி குழந்தை வேணும் அப்படிங்கல அது ரிவர்சிபிள் கான்ட்ரசெப்ஷனாக இருந்தால் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நோ ஆர் லெஸ் சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கணும். சைடு எஃபெக்ட்ஸே இருக்கக்கூடாது இந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது. இல்லைன்னா வெரி லெஸ் சைடு எஃபெக்ட்ஸ், அதனால் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கணும். ஸோ தீஸ் ஆல் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் அந்த மெத்தட்ஸ்க்கு. ஓகே, இப்போ என்னென்ன கான்ட்ரசெப்டிவ்ஸ்லாம் இருக்குது? நேச்சுரல் மெத்தட், பேரியர் மெத்தட், ஐயூடிஸ், இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் மெத்தட்ஸ், சர்ஜிக்கல் மெத்தட்ஸ்னு 5 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற மெத்தட் நேச்சுரல் மெத்தட். நேச்சுரல் மெத்தட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவாய்டிங் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சேஃப் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியூலேஷன் எப்போ நடக்குதுன்னா 14th day of the menstrual cycle. இதில் 2 to 3 days the egg will be in fallopian tube. இந்த 2 to 3 daysல sperm போய் fallopian tube வழியாக போனால் மட்டும்தான் எக்கோட ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இல்லைன்னா அந்த எக் வந்து லாஸ் ஆகிடும். அப்போ ஸ்பெர்ம் போனாலும் ஃபியூஷன் நடக்காது. ஸோ 14th to 17th day அந்த இன்டர்கோர்ஸை அவாய்ட் பண்ணணும், ஸ்பெர்ம் போய் எக் ரீச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அவாய்டிங் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஆர் சேஃப் பீரியட் பாங்க. 14th to 17th day ஆஃப் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் எக் நடக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட், அவாய்ட் ஆர் அப்ஸ்டெயின் ஃப்ரம் டெப்போசிஷன் ஆஃப் ஸ்பெர்ம் ஆர் சேமன் இன் வெஜைனா. ஸோ மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்லேருந்து இஜெக்ட் ஆகக்கூடிய ஸ்பெர்மோ சேமனோ அது போய் வெஜைனாவில் டெபாசிட் ஆகிறத நம்ம வந்து தடுக்கணும். இது வந்து ஃபிசிக்கலாக நம்மளாக பண்ணக்கூடிய ஒரு பேரியர் தான், நம்மளே தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபிசியலாஜிக்கலாக தடுக்கணும். ஸோ எப்போ வந்து சேமன் வெளியே வருதோ அப்போ நம்ம வந்து அந்த மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும், வெளியே எடுத்துடணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஸ் ஆகிறத தடுக்க முடியும். நெக்ஸ்ட், லாக்டேஷனல் அமெனோரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாக்டேஷனல் அமெனோரியா அப்படிங்கிறது என்னென்னா, குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து லாக்டேஷன் பீரியட் அப்போது அவங்களுக்கு பால் கொடுக்குறாங்களே, அப்போது இனஃப் மில்க் அந்த ஃபீமேல் மதருக்கு செக்ரீட் ஆகும்போது அப்போது நோ மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்போ நடக்கவே நடக்காது. அப்போ எக் ஃபார்மேஷன் எதுவுமே, ஓவியூலேஷன் எதுவுமே நடக்காது. ஸோ அந்த பீரியட் சேஃப் பீரியட். ஸோ இந்த நேச்சுரல் மெத்தடில் நம்ம வந்து ப்ரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பேரியர் மெத்தட். மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் 2 பேருக்குமே அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு காண்டம்ஸ் அப்படிங்கிறது ரப்பரால் ஆன ஒரு மெட்டீரியல். ஸோ இது வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு 2 பேருக்குமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து லோ காஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து செர்விக்கல் கேப்ஸ் ஆர் டயஃப்ராம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஃபீமேல்ஸ்க்கு மட்டும்தான். ஃபீமேலில் யூட்ரைனில் கொண்டு போய் இதை பொருத்திடுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஸ் ஆகிறத தடுக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம பேரியர் மெத்தட் அப்படிங்கிறோம். இது effective method to prevent STDs, sexually transmittable disease-ஐ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த பேரியர் மெத்தட் ரொம்பவே இஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட், ஐயூடிஸ்னு சொல்கிறது. ஐயூடிஸ்ங்கிறது இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ் அப்படிம்பாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ். ஏன்னா யூட்டிரைனில் கொண்டு போய் இதை நம்ம வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறதுனால. ஃபஸ்ட்டு நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ் அப்படிங்கிறது லிப்பர் லூப்ஸ். ஸோ இந்த லிப்பர் லூப்ஸ் வந்து பேரியர் மாதிரி இருந்து ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஷனை தடுக்கும். நெக்ஸ்ட்டு காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ் அப்படிம்பாங்க. காப்பர் T, காப்பர் 7, மல்டி லோட் 375 இதெல்லாம். இங்கே வந்து காப்பர் அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் ரெடியூஸ் ஸ்பெர்ம் மொபிலிட்டி. ஸோ ஸ்பெர்ம் ஸ்விம் பண்ணி மூவ் பண்ணி போகுது இல்லையா, அந்த மொபிலிட்டியை போய் அது ஸ்டாப் பண்ணிடும், மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடும். இப்போ வந்து நமக்கு தெரியும் ஒவ்வொரு
தடவையும் நமக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து வெஜைனால லோட் பண்ணும்போது அதில் ஒன்லி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் தான் ஃபெல்லோபியன் டியூபை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ அப்போது இந்த காப்பர் அங்கே இருக்கும்போது அதை ஈஸியாக அதோட மொபிலிட்டியை குறைச்சி அதோட மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு காப்பர் இன்க்ரீஸ் த ஸ்பெர்ம் மார்ட்டாலிட்டினா ஸ்பெர்ம் வந்து இறந்து போகிறது, அதை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எல்லா ஸ்பெர்மையும் இதை அழிச்சிரும். நெக்ஸ்ட்டு ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் அப்படிங்கிறது LNG-20 அண்ட் ப்ரொஜெஸ்டின் அப்படிங்கிற ஹார்மோன். இதை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஐயூடிஸை இம்ப்ளான்ட் பண்ணுறது மூலிமா நம்ம ப்ரெக்னன்சியை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இட் மேக் த யூட்டிரஸ் அன்ஃபிட் ஃபார் இம்ப்ளான்டேஷன். ஸோ ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஸ் ஆகிறத தடுக்கிற மாதிரி இது வந்து யூட்டிரஸை அன்ஃபிட் ஆக்கிடுது. எக்ஸாம்பிளுக்கு எண்டோமெட்ரியல் லைன் வில் நாட் பி ப்ராப்பர். ஸோ இந்த எண்டோமெட்ரியல் லைன் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் எக்கு ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகும். இந்த எண்டோமெட்ரியல் லைன் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆக விடாது இந்த LNG-20 ப்ரொஜெஸ்டின் இதெல்லாம். ஐயூடிஸ் இன்க்ரீஸ் ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஸோ ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளே போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய ஃபேகோசைட் செல்ஸ் எல்லாம் ஸ்பெர்மை என்கல்ஃப் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் இன் பேரியர் மெத்தட் அண்ட் ஐயூடிஸ். ஸோ இப்போ பார்க்குறது கெமிக்கல் மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெர்மிசைடல் ஜெல்லி அப்படிம்பாங்க. சைடல் அப்படின்னாலே கொல்றது, ஸ்பெர்மை கொல்லக்கூடிய ஜெல்லி. இது ஃபீமேல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து லாக்டிக் ஆசிட், KMNO4, சிட்ரிக் ஆசிட் இதெல்லாம் இந்த ஜெல்லியில் காம்பனன்ட்ஸாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஸ்பெர்ம்ஸை வந்து கொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் ஹார்மோனல் பில்ஸ் அப்படிங்கிறது காம்பினேஷன் பில்ஸ்பாங்க. ஏன் இதை காம்பினேஷன் பில்ங்கிறாங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் 2 ஹார்மோன்ஸ் இருக்கும், ப்ரொஜெஸ்டிரான் அண்ட் எஸ்ட்ரோஜன். இது ரெண்டும் சேர்ந்த கலவை காம்பினேஷனாக இந்த பில்ஸ் இருக்கும். இட் இன்ஹிபிட் செக்ரீஷன் ஆஃப் FSH அண்ட் LH ஹார்மோன்ஸ். ஸோ இந்த 2 ஹார்மோன் தான் ஓவியூலேஷனை தூண்டி விடுறது. இது ரெண்டும் இன்ஹிபிட் ஆயிடுச்சு, செக்ரீட் ஆகலைன்னா ஓவியூலேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த டேப்லெட் எப்போ எடுத்துக்கணும்னா 5th டே மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் 5th டேலேருந்து 21 டேஸ்க்கு கண்டினியூவாக எடுத்துக்கணும். அந்த பில் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுப்பாங்க, அதிலே டே வைஸ் குறித்து அந்த நோட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஈஸிலி அவைலபிளாக இருக்கிறது என்னென்னா மாலாடி அண்ட் சஹேலி அப்படிங்கிறது தான். இந்த சஹேலிக்கும் இந்த காம்பினேஷன் பில்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது வந்து ஸ்டெராய்டல். இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் ஈஸ்ட்ரோஜனும் ஹார்மோன் ஸ்டெராய்டல். பட் சஹேலி வந்து நான் ஸ்டெராய்டல். அதனால் இதில் வந்து சைட் எஃபெக்ட் ரொம்ப குறைவாக இருக்கும், இல்லைன்னா சைட் எஃபெக்டே இருக்காது. திஸ் இஸ் டெவலப்டு பை சென்ட்ரல் ட்ரக் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் CDRI, லக்னோ, இந்தியா. அவங்க தான் இந்த சஹேலிங்கிற டேப்லெட்டை டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இம்ப்ளான்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியிலேயே கொஞ்சம் வந்து அவங்க லோட் பண்ண மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரியோ ஏதாவது ஒரு நீடில் மாதிரியோ ஏதோ ஒன்று வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து நீங்கள் டேப்லெட் எடுத்துக்க மறந்துடுவோம், இல்லை வாங்கணும் விட்டுருவோம் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளமே இல்லாமல் இது வந்து பீரியாடிக்கலாக நம்ம பாடியில் அந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம இம்ப்ளான்ட் மாதிரி நம்ம பாடியில் வச்சிடுறதுனால. ஸோ திஸ் ரிலீஸ் ஹார்மோன் ஃபார் லாங் டியூரேஷன். ஸோ இயர்ஸ் 2 to 5 இயர்ஸ்க்கு நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம், அந்த இம்ப்ளான்ட்ஸை நம்ம பாடியிலே வச்சுக்கலாம். இதெல்லாம் கெமிக்கல் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் சர்ஜிக்கல் மெத்தடில் மேல்ஸ் ஃபீமேல்ஸ்க்கு 2 பேருக்குமே அவைலபிளாக இருக்குது. மேல்ஸ்க்கு வந்து தே கட் அண்ட் லிகேட் வாஸ் டிஃபரன்ஸ். அந்த வாஸ் டிஃபரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் டியூப். அது வழியாக தான் வந்து நமக்கு என்ன ஆகும், ஸ்பெர்ம் வந்து சேமனை ரீச் பண்ணும். ஸோ அந்த டியூப்பை கட் பண்ணி ஒரு முடிச்சு மாதிரியோ இல்லை லிகேட்டோ பண்ணிவிடுவாங்க. அப்போது நமக்கு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் அது வந்து சேமனில் போய் மிக்ஸ் ஆகாது. ஸ்டில் சேமன் வந்து ரிலீஸ் ஆகும், அதில் ஸ்பெர்ம்ஸ் எதுவும் இருக்காது. இதை வந்து வாசக்டமி அப்படிம்பாங்க. அதே ஃபீமேல்ஸ்க்கு வந்து தே கட் ஆர் லிகேட் த ஃபெலோப்பியன் டியூப். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் நமக்கு எக் வரப்போகுது. அதை நம்ம கட் பண்ணி முடிச்சு மாதிரி போட்டுட்டாங்க அப்படின்னா அது வழியாக வந்துட்டு நமக்கு எக் வராததுனால இங்கேயும் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்காது. இதை டியூபெக்டமி அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே ரிவர்சிபிள் தான். திருப்பியும் வந்து நமக்கு வேணுங்கையில் அந்த டியூபை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வாசெக்டமி, டியூபெக்டமி ரெண்டுமே ரிவர்சிபிள் தான். ஸோ திஸ் இஸ் சர்ஜிக்கல் மெத்தட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றின இந்த வீடியோவில் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.